ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நவம்பர் மாசத்துக்கான எலக்ட்ரானிக் டிப்போட ரெஜிஸ்ட்ரேஷன் இன்னைக்கு காலையில 10 மணிக்கு முடிஞ்சு அதுக்கான ரிசல்ட் லைவா வந்து டிப் இதே வெப்சைட்ல 12 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. டிப்போட ரிசல்ட் வந்து அப்டேட் ஆயிடுச்சுங்க. ஸோ எல்லாத்துக்குமே முடிஞ்சது. செலக்ட் ஆன எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். நீங்க செலக்ட் ஆயிருந்தீங்கன்னா கண்டிப்பா மெசேஜ்ல ஷேர் பண்ணுங்க. செலக்ட் ஆகாத எல்லாரும் ஆஃப்லைன்லயும் ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி ஆன்லைன்லயும் அடுத்தடுத்த மாதங்கள் ஓபன் ஆகும் போதும் ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா என்னைக்காவது ஒரு நாள் வாய்ப்பு கிடைக்கும். இப்போ இதோட ரிசல்ட் நம்ம எப்படி வந்து செக் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். பிடிஎஃப் ஃபர்ஸ்ட் வந்து ஷேர் பண்ணிடுவாங்க. பிடிஎஃபோட லிங்க் இந்த லேட்டஸ்ட் அப்டேட்டுக்கு கீழே கிளிக் ஹியர் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பிடிஎஃப்ல எல்லா சேவாவுக்குமே வந்து யார் யார் வந்து செலக்ட் ஆயிருக்காங்க, எந்தெந்த ஸ்டேட்ல இருந்து செலக்ட் ஆயிருக்காங்க, அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது தோமால சேவா. அதே மாதிரி வந்து ஒவ்வொரு நாளுக்கான தோமால சேவா அது முடிச்சு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பிடிஎஃப் வந்து கொடுத்துருப்பாங்க. சுப்ரபாத சேவா இந்த மாதிரி இருக்கும். ஸோ அவங்க எந்த ஸ்டேட்டு, அதே மாதிரி அவங்களோட மொபைல் நம்பர்ல லாஸ்ட் நம்பர், அதே மாதிரி ஐடி நம்பர் கொடுத்துருப்பாங்க. அவங்க பேரு டீட்டெயில்ஸ் வந்து இங்கே இருக்கும். ஸோ ஒரு பிடிஎஃபா நீங்கள் இந்த மாதிரி செலக்ட் பண்ணி கூட பார்த்துக்கலாம். ஓவராலாக வந்து எந்த ஸ்டேட்டுக்கு வந்து அதிகமாக கிடைச்சிருக்கு அப்படின்ற டீட்டெயில்ஸ் நம்ம வந்து இதில் செக் பண்ணிக்கலாம். இதுவே வந்து நான் ரெஜிஸ்டர் பண்ணி நான் செலக்ட் ஆயிருக்கனா இல்லையான்றதை எப்படி செக் பண்ணணும்னா இந்த வெப்சைட்ல எடுத்ததும் லாகின் பண்ணிடுங்க. எந்த மொபைல் நம்பர் யூஸ் பண்ணி நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணீங்களோ அந்த மொபைல் நம்பர்ல நீங்க லாகின் பண்ணிட்டு புக்கிங் ஹிஸ்டரி வந்து செலக்ட் பண்ணிடுங்க. அதுக்கு அடுத்தது வந்து ஸ்பெஷல் என்ட்ரிக்கு கீழே வந்து உங்களுக்கு சேவா எலக்ட்ரானிக் டிப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் டேட்டு, அதே மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி, ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டேட்டஸ் சப்மிட்டட், இதுல வந்து டிப் ஸ்டேட்டஸ் வந்து நாட் செலக்டட் அப்படின்னா நம்ம வந்து செலக்ட் ஆகலை அப்படின்னு அர்த்தம். செலக்ட் ஆகியிருந்தோம்னா இந்த இடத்துல செலக்டட் இருக்கும். அதுக்கு அடுத்த காலம் எல்லாமே வந்து நமக்கு அவைலபிள் காட்டும். நம்ம செலக்ட் ஆனோம் அப்படின்னா இதுல சேவா நேம் இருக்கும், சேவா டேட் வந்து கொடுத்துருப்பாங்க, என்ன சேவாவுக்கு செலக்ட் ஆயிருக்கீங்க, அதே மாதிரி சேவா எந்த நாள்ல அந்த சேவா வந்து செலக்ட் ஆயிருக்கீங்க. பேமெண்டோட ஸ்டேட்டஸ் பொறுத்த வரைக்கும் பே பண்றதுக்கான லிங்க் இந்த இடத்துல உங்களுக்கு கொடுத்துருவாங்க. 2 days வந்து டைம் இருக்கும். பே பண்ணி முடிச்சிட்டோம்னா அதுக்கான ரிசிப்டை இங்க நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ செலக்ட் ஆனவங்க நீங்க பேமெண்ட் பண்றதுக்கு புக்கிங் ஹிஸ்டரியில போயிட்டு சேவா எலக்ட்ரானிக் டிப்பை செலக்ட் பண்ணிட்டு இதுல உங்களுக்கு இந்த ஆப்ஷன் எல்லாம் எனேபிள் ஆகி இருக்கும். ஸோ உங்களோட பேமெண்ட் ப்ராசஸ் வந்து நீங்க நெக்ஸ்ட் வந்து ப்ரொசீட் பண்ற மாதிரி இருக்கும். அதுல வந்து உங்களோட போட்டோ ஐடி, அதாவது ஆதார் கார்டை வந்து நம்ம அப்லோட் பண்ணணும். 2 பேர்த்துக்கு செலக்ட் ஆயிருக்கீங்கன்னா அந்த 2 பேர்த்தோட ஆதார் கார்டு வந்து அப்டேட் பண்ணலாம். அதுல போட்டோன்னு தான் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஆதார் கார்டும் அப்டேட் பண்ணலாம், இல்ல போட்டோ அப்டேட் பண்ணலாம். முடிஞ்ச வரைக்கும் ஆதாரை அப்டேட் பண்ணிக்கோங்க. இந்த டிப்ல செலக்ட் ஆகிருக்கக்கூடியவங்களுக்கான அக்கமடேஷன் புக் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அது காமனா ஓப்பன் ஆகும்போது தான் நம்ம புக் பண்ண முடியும். ஏன்னா தனியா வந்து இதுக்குன்னு ஓப்பன் பண்ண மாட்டாங்க. காமனா வந்து நமக்கு வர்ற 25ஆம் தேதி நமக்கு நம்மளோட தர்ஷன் டிக்கெட் எல்லாம் புக்கிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா ரூம் புக்கிங் வந்து ஓப்பன் பண்றாங்க. கீழ் திருப்பதியா திருமலையா நீங்க ரூம்ஸ் எது உங்களுக்கு வேணுமோ நீங்க காமன் போர்ட்டல்ல காமனா ஓப்பன் ஆகும்போது புக் பண்ணிக்கலாம். நீங்க செலக்ட் ஆயிருந்தீங்கன்னா என்ன சேவாவுக்கு செலக்ட் ஆயிருக்கீங்க அப்படின்றதையும் ஷேர் பண்ணுங்க. செலக்ட் ஆகலைனாலும் ஷேர் பண்ணுங்க. ஸோ அடுத்தடுத்த மாதங்கள் நம்ம கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். இதுல வந்து நமக்கு கிடைச்சது அப்படின்னா ரொம்ப பக்கத்துல போய் தர்ஷன் பார்க்குற ஒரு சான்ஸ் கிடைக்கும். ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுலையும் நம்ம ட்ரை பண்ணலாம். இதுதான் நவம்பர் மாசத்துக்கான எலக்ட்ரானிக் டிப்போட கரண்ட் அப்டேட். ஸோ எல்லாமே முடிஞ்சது. இதுக்கு அடுத்த மாசம் நமக்கு 18ஆம் தேதி தான் வந்து இதை ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. வேற எந்த அப்டேட் வந்தாலும் கண்டிப்பா ஷேர் பண்றேன். தேங்க்யூ.